ரொம்ப நல்லா போகுதுங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா இங்கே வந்து அதே அன்போட வாழ்க்கிறதுக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் டச்வுட் அப்படியே போயிட்டு மேடம். இப்போ ரீசெண்டாக வாட்டர் மல் நிவாரண அடிஸ்டாலுக்கு மாற்றி கம்மியாக கொடுக்குறாங்க. அதை பற்றி அதை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லைங்க. நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஏதாவது விசாரிச்சுப்பீங்க மேடம் உங்கள் சைடு? நான் விசாரிக்கிற கேரக்டரே கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே நான் போக மாட்டேன். இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க மேடம் நீங்கள்? இல்லை பிக் பாஸ்குள்ளே இப்படி தான் நடந்ததா, இல்லை அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா, பிக் பாஸ்குள்ளே அவர் இப்படி தான் பண்ணாரா, இல்லை வெளியே புதுசாக இருக்கா இந்த நியூஸ் கேட்குறது? சரி, எங்கள் பிக் பாஸ்ல 24/7 என்ன நடந்துச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எங்களுக்காவது தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேர் பேசுகிறோன்னா நாங்கள் 2 பேர் பேசுறது மட்டும் தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து எல்லா சைடும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும். தேங்க்யூ. ஃபோன் டவுன் பண்ணி விக்ரம் பண்ணியிருக்காரு. I'm really happy. கொஞ்சம் வைட் வந்து Yes, I'm really happy for him. Please support. Thank you. எல்லாருமே பாருங்க மறக்காம. இன்னும் நாள் இருக்கு ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட். Thank you. இப்போ ரீசெண்டாக திவாகர் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அவர் அடிச்சதாக இப்போ சொல்கிறாங்க. அவர் பிகேவியர் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மாக்காப்பா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி மாக்காப்பா அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, பெண்கள் மீது வந்து ஒரு நடிகை மேலே கை கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல நான் பர்சனலாக இல்லை, அதனால அது கருத்து தெரிவிக்க முடியாது. நாங்கள் இல்லாமல் ஜஸ்ட் அசியூம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அவர் நடந்துக்கிறத வச்சு அவர் அப்படி தான் நடந்துப்பாருன்னு சொல்ல முடியாது. இருக்கவங்க கிட்ட நீங்கள் கேட்டால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட கேட்கறது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். இல்லை, அவர் அப்படிதான். அவருக்கு வந்து யாராலையும் அவ்வளோ நடிக்க முடியாது. ஸோ அவரோட நேச்சரே அவருக்கு வெகுலியாகவும் இருக்காது. அது எங்களால் இன்னமும் சொல்ல முடியலங்க. இந்த படத்துல ஒரு சாங் நீங்க வந்து ஆடிப்பீங்களா? கூப்பிட மாட்டோம் சார். நான் டான்ஸ் ஆடுறத பத்தி விக்ரம்க்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பா கூப்பிட மாட்டாரு. So yes, I mean I'll support him. இல்ல, நான் மூவி பண்ண மாட்டேன். ஸோ அதனால லண்டன் போறாங்க. லண்டன்ல இல்லைங்க. ஸோ எஸ், தேங்க்யூ. தமிழ்நாட்டு நடிப்பு சாரி பழக்கமாயிடுச்சு மைக் பார்த்தோன்னே. பட் யார் சொல்லுங்க சார், என்ன சொன்னாங்க? இந்த படம் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இந்த டைட்டில் ரிவீல். ஸோ என்ன சொல்கிறேன், 10 years ஆஃப் ஜேர்னி இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக. அண்ட் சில டைம்ஸ் அந்த கதை படிக்கும்போதே பரவாயில்ல, இல்லை நம்மளும் நான் ஒரு 40 பேர் அடிக்கிற மாதிரி கதை இருந்தால் சத்தியமாக நானே சார் விளாடாதீங்க சார்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் கதையுமே ஒரு லவ் ஸ்டோரி பிட்வீன் அண்ட் அஸ்பைரிங் ஸ்டாண்டப் கொண்டு அந்த ஃபீமேல் பாடி பில்டிங்கும் ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நிஜமாலும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு கேரக்டர். ஸோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஃபார் திஸ் ப்ராமிசிங். ஸோ இந்த மாதிரி ஜிம் கேரக்டர் அப்படின்னாலே ஆரியா சார் தான் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம். கேமியோக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஆரியா சார் கிட்ட? கண்டிப்பாக இருக்கேன், பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சார். அதெல்லாம் இல்லை சார், ஆரியா சார் எனக்கு ஏன் சார் கேமியோ பண்ண போகிறாங்க? இல்லை சார், இது அந்த மாதிரி கேமியோஸ் அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் அந்த 2 கேரக்டர் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி தான் படம். 10 வருஷம் ஒரு கனவு, சினிமா கனவு. மேபி ஜஸ்ட் அவர் வந்து இந்த ரிலேட்டிவாக தான் அவர் நிறைய மூட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்தா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே எனக்கு வரல சார். நான் நிஜமாலே இப்போ யோசிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்சியராக சொல்கிறீங்க, நான் நிஜமாலே யோசிக்கிறேன் சார். ஜனநாயக லீக் ஆனது பற்றி உங்கள் கருத்து? ஆயிருக்கக்கூடாதுன்றது என் கருத்து சார். நீங்கள் நானும் யூடியூப்பில் தான் சார் நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கேன். அதில் ஒப்பீனியன் தான் சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை சார். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் நம்ம இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது போலீஸ் கேஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்கோயிங் கேஸும் நம்ம ஒப்பீனியனே பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இல்லை 7 days கூட இருந்தார். ஒரு உள்ள யார் 7 days 70 days உள்ள வந்து பிக் பாஸ்ல இருந்தார். அந்த பிகேவியர் இருக்கு, இந்த பிகேவியர் எங்கே வந்து அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் உண்மையிலே ஒருத்தர் தானாக இருந்தாருன்னா பிக் பாஸ் அது வாட்டர் அங்கேருந்து பிகேவ் பண்ணியிருந்தாரு. தப்பாக பிகேவ் பேசுறது. ஸோ உங்கள் தனிப்பட்ட கருத்து திவாகர் அவர்கள் மேலே என்ன சார்? இல்லைங்க, சரி, அவர் உள்ள அவர் எப்படி இருந்தாருன்றதும் அவர் மக்கள் பார்த்து தான் ஒப்பீனியன் கொடுக்கும். நான் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க பிக் பாஸ் பற்றி பேசி
அந்த ப்ரொமோஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. கதை படம் பண்ணியிருக்கேன் நோட்டில். இல்லைங்க, அவர் ஹீரோ மெட்டீரியல்லாம் பண்ண மாட்டார். கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா இல்லை சார் மியூசிக் யார் பண்ணுறா சார்? ஏன்னா மியூசிக் சரவணன் ஒருத்தவங்க சார், இந்த டெப்பு மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டூயட் எதுனா இருக்குது சார். ஆமாம் சார், டியூட்னா ஓடுற மாண்டாக் ஸ்டைலில் இருக்கு சார். ஆமாம் சார், எல்லாம் புது முயற்சி தானே, புதுசாக பண்ணுறோம், ட்ரை பண்ணுவோம். நான் யூடியூப்ல ஸ்டாண்டப் பண்ணிருக்கேன், எடுப்படுவேன் நம்புறேன், பார்ப்போம் சார் ஸ்டாண்டப் காமெடியில் அரசியலில் வந்து மாற்றம் இருக்கான்னு அந்த லாங்குவேஜில் சொல்லுங்கள். என்ன சார் அது புது லாங்குவேஜ், தமிழில் தான் சார். அந்த ஸ்டாண்டப் காமெடி லாங்குவேஜில் அந்த ஸ்டைலில் வந்து சார் நீங்கள் வந்து வந்ததுலேருந்து யாரும் லைட் வெயிட் பேபி பற்றியே கேட்கல சார். வாட்டர்மெலன் அரசியல் ஜனநாயகன் லீக் ஆரியா சார் கேமியோ வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரியல சார், அரசியல் மாற்றம்லாம் எனக்கு தெரியல சார், சத்தியமா தெரியல. நோ ஐடியா. அப்படியா? இல்லை சார், இப்போ இல்லைன்னு பார்க்குறேன். கடந்த 3 மாதத்துலேயே நிறைய புது ஹீரோஸ் வந்தாங்க. அபிஷன் வந்திருக்காரு, கென் வந்திருக்காரு. உங்களுக்கு எந்த சைஸில் எந்த வயசில் எப்படிப்பட்ட ஹீரோ வேணுமோ கேட்டலாக் மாதிரி இருக்காங்க, நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறது, மை கசின் பிரதர் இஸ் மேரிட் டு சௌந்தர்யா ரஜினிகாந்த். அதனால் நான் அவங்க அன்னிக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஷி விஷ் மீ லக். தேங்க்யூ.